ஹலோ ஐகஸ், நான் உங்கள் எம்பி கேஷுவா. ஓகே, நீங்கள் என்ன மூவி சஜஷனில் பார்க்க போகிறேன்னா எம்டன் மகன். இந்த படத்தோட காஸ்டிங் குரூப் பார்த்தீங்கன்னா பரத் சார், கோபிகா மேம், நாசர் சார், சரண்யா மேம், வடிவேல் சார் இவங்களாம் சேர்ந்து நினைச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து நம்ம திருமுருகன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து வித்யாசாகர் போட்டிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு. நாசர் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் படிக்கணும், பேங்க்ல வேலை செய்யணும், இது இன்ஜினியரிங் முடிக்கணும், டாக்டர் முடிக்கணும், வக்கீல் பண்ணணும், எந்த மாதிரிலாம் இந்த ஆசை இல்லை. அவருக்கு அப்புறம் இந்த மளிகை கடையை அவர் பரத் சார் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் இருப்பார். அதுக்காகவே சின்ன வயசுலேருந்து அவர் அதை ட்ரெயின் பண்ணுவார். அந்த பொட்டலம் மடிக்கிறது எல்லாமே, அந்த மூட்டை தூக்குறது எல்லாத்துக்குமே எல்லா வேலையும் இந்த படத்தில் வந்து பரத் சார் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. பரத் சாருக்கு வந்து ஒரு லவ் ஒன்று இருக்கும். கோபிகா மேம் லவ் பண்ணார். கோபிகா மேம் யாருன்னா இவங்க அவரோட முறை பொண்ணா இருப்பாங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்கள காட்ட மாட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க இதுக்காக காட்டுவாங்க. அவங்க தாத்தா வந்து சீரியஸாக இருப்பார். அப்போ போகும்போது தான் செகண்ட் ஹாஃபில் கோபிகா மேம் காட்டுவாங்க. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். பரத் சாராக இருக்கட்டும், கோபிகா மேம் இருக்கட்டும், சரண்யா மேமு, இந்த வடிவேல் சார் இவங்க எல்லாத்துக்கும் மீறி இந்த படத்தில் ஒரு ஒரு மைல்கல்னா கண்டிப்பாக நாசர் சார் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கும் அந்த படத்தில். அவரே பல இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சார் இந்த படத்தில் அதான் ஆடியன்ஸ் அவர் நேரில் பார்க்கும்போது வந்து, சார் இந்த படத்தில் நீங்கள் அப்பாவை நான் பார்த்தீங்க, எங்கள் அப்பாவும் இப்படி தான் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணி இது பண்ணுவார். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவர்கிட்ட சொன்னதாக அவர் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரை தாண்டி வந்து அவர் இந்த படத்தை எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. அவர் நாசர் சாருக்கு அப்புறம் நாசர் சார் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டரோ அதே போல் கோபிகா மேமோட அப்பாவை நினச்சிருக்க ஒரு பேர் வந்து சண்முகராஜன் நினைக்கிறேன். அந்த அந்த அவரு அந்த சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அப்புறம் அங்கே வடிவேல் சார் காமெடி சொல்லவே தேவையில்ல. அது அங்கங்கே வந்து நல்லா சூப்பராக கொண்டு போயிருப்பாரு. படத்தில் வடிவேல் சாரோட காமெடி மிக ஒரு பயங்கரமான ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்தில் எல்லாமே. அதில் அவங்க அப்பா இறந்துருவார். அவர் வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் அந்த அந்த சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவார். வந்தோடனே பார்த்து அவங்க அண்ணன் கேட்பாரு, எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னுவாரு. அப்போ வந்து நாசர் சார் வந்து எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க அப்படின்னாரு. என்னது கத்துறேனா? எங்கள் அப்பா ஹலோ ஹலோ உங்கள் கடையில் நான் அப்பளம் காணலான்னு கத்துறேன், எங்கள் அப்பளம் காணலான்னு கத்திட்டு இருக்கேங்க அப்படின்னாரு. அந்த கவுண்டராக இருக்கட்டும். அப்புறம் அவர் எங்கே அவரை புதைச்சாலும் பரவாயில்ல, நான் போய் அவரை தோண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு. புதைக்கலாம் இல்லைப்பா, அவரை நாங்கள் எரிச்சிட்டோம். அது எரிச்சிட்டீங்களா? டேய் சூடாக காஃபி கூட குடிக்க மாட்டாரு அவரு போய் எரிச்சிட்டீங்களான்னு. இன்னும் சில கவுண்டராக இருக்கட்டும். அப்புறம் அந்த பீரோல அதான் நாசர் சார் வந்து ஒரு துணி பீரோல ஒளியிற சீனு. இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே அவரோட காமெடியும் சரி, அவரும் இந்த படத்தை எமோஷனல் சீன்லாம் இதுவாக ஏதோ நல்லாவே பண்ணியிருப்பாரு. அதான் நாசர் சாரை கேள்வி கேட்குற ஒரு ஆளாக வந்து இந்த படத்தில் வடிவேல் சார் தான் இருப்பார். அவருக்கு கிளைமேக்ஸ் இருக்கு, அவர் கிளைமேக்ஸில் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், பரத் சார் அடிக்கிற சில இதெல்லாம் இது பண்ணுறதுலாம் இருக்கட்டும். ஒரு படத்தை ஒரு 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 சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்குற விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து நம்ம இவர் வித்யாசாகர் தான் போட்டிருக்காரு. எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். கோலி குண்டு கண்ணு, வராரு தாத்தா வராரு அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக போட்டிருப்பாரு. அவர் ஒரு பொங்கல் சூப்பராகவே கொண்டு போய் செஞ்சிருக்காரு அந்த படத்துக்கு. எல்லாமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்னே காமிப்பாங்க. அதாவது கோபி சார் வந்து ஒரு சீரியலில் ஷூட் பண்ணவங்கலாம் நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க. அதில் அவங்களும் டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஆடிட்டர் கேரக்டர் ஆகட்டும், அவங்களோட பொண்ணு கஜோலா அவங்களும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக டேரக்டரை பற்றி சொல்லணும். டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்லாம் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் சொல்லணும்னா அந்த நாதஸ்வரம் சீரியல் பார்த்தீங்கன்னா 1000வது எபிசோட் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. திருமுருகன் சார் இப்போ அவரை மட்டும் நம்பி அவர் ஒரு ஷூட் பண்ணுறாங்கன்னா அது ஈஸியான விஷயம். அதில் வந்து இந்த அவரில் இருக்க டெக்னீஷியன், அந்த ஆர்டிஸ்ட்டு, இது எல்லாரையும் நம்பி வந்து இதை பார்க்குற கோடிக்கான மக்கள் இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அதான் இப்போ மொத்தமாக சன் டிவில வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ண போகிறன்றத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஈவனாக அவர் செட் பண்ணிட்டு இதுதான் பண்ண போகிறோன்றது இது பண்ணிட்டு அவ்வளோ தெளிவாக பிளான் போட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்து நான் கொடுக்கணும் நம்மகிட்ட. அது அவ்வளோ கிளியர் பண்ணிப்பேன். அந்த எபிசோட நானும் பண்ணிப்பேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த டெலிகாஸ்ட் நானும் பார்த்தேன். சூப்பராகவே இருந்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு. அவர் தமிழில் மூவியை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் சரி, பரத் சார் வச்சு இன்னொரு படம் இருக்காரு. அந்த அதில் வடிவேல் சார் வந்து சாமியாராக இருப்பார். படம் பேர் சரியா ஞாபகம் இல்லை. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் அந்த படமும். ஓகே, இந்த படம் அவ்வளோதான். திருமூல் சார் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவர் நாசர் சாருக்கு அது இதுவாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இதுவாக ஒருத்தர் கேரக்டரும் கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருப்பார்.
இந்த படத்தில் வந்து நாசர் சார் ஏன் இப்படி இருக்காருன்னு வந்து நம்ம கண்டிப்பாக தோண்டிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து பரத் சார் சொல்கிற ஒரு டைலாக் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து பரத் சார் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அதான் அவர் தங்கச்சிக்கு வந்து ஒரு வரன் பார்த்துருவாரு, அதுக்காக பேச வருவார். அப்போ சொல்லுவார், நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இதுவாக இருக்கேன்னா வெளியில் போய் என்னால் தனியாக ஒரு இது பண்ண ஒரு வேலையை செய்ய முடியுதுன்னா அது காரணம் நீங்கள் தானே. எனக்கு முயற்சினா என்ன, விடாமுயற்சினா என்ன, உழைப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தது நீங்க தானே. இதுக்கு வந்து விதை போட்டது நீங்க தானே. அந்த மாரி வந்து ஒரு இது பண்ணுவாரு. அதான் அது அப்பா வந்து என்ன இது பண்ணாலும், என்ன எப்படி நம்ம எப்படி நடந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து அந்த பாயிண்ட் தானே இருக்கு. இதே மாரி கிளைமேக்ஸ் வந்து வடிவேலு சார் வந்து ஒரு புடிச்சு இது பண்ணுவாரு, திட்டி இது பண்ணுவாரு. இந்த சில கேள்விலாம் கேட்பாரு. "ஏய் இதுக்கு வந்து" அப்போ வந்து நாசர் சார் வந்து வடிவேலு சார் பதில் சொல்ற பதில் வந்து, "ஏய் நான் உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இத வந்து என் பையனுக்கு புரிஞ்சா என் கிருஷ்ணனுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லுவேன். அவனுக்கு புரியும். நான் ஏன் இதெல்லாம் நடந்துக்கிறேன், ஏன் இந்த மாரிலாம் புரிஞ்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு இந்த 2 டயலாக் வந்து இந்த 2 இதுவும் வந்து அதான் நாசர் சார் எப்படி இருக்காரு. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் தானே இருக்கும். அத வந்து நம்மளுக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு அழகா கன்வே பண்ணியிருப்பாரு திருமூர்த்தி சார். எஸ். அதோட அவ்வளோதான் இதோட இந்த படத்தோட முடிவு guys. இந்த படத்துல வந்து அப்பா பையனுக்கான பாண்டிங் வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. காமெடி, எமோஷனல் எல்லாம் கரெக்டான லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்த ஒரு வாட்டி பாருங்க. படம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த அப்பா இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இதுவா தோணும். ஓகே தொடர்ந்து இந்த மாரி நான் தமிழ்ல நல்ல படங்களெல்லாம் சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஸ்க்ரீன் பிளேல வந்த படங்கள்லாம். தொடர்ந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எஸ். நான் உங்களை